ஹாய் கைஸ், வெல்கம் டு பார்ட் 2 சாந்த்ராகாச்சி ஏசி எக்ஸ்பிரஸ் ஜேர்னி போய்கிட்டு இருக்கு. சென்னை டு கொல்கட்டா ஜேர்னி போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய ஒரிசா கொல்கட்டா பேக்கேஜில். ஸோ பார்ட் 1ல், அதாவது நேற்று நைட் நடந்த கதையை வரைக்கும் பார்த்துருப்பீங்க. விசாகப்பட்டினம் வரைக்கும் நம்ம ரீச் பண்ணியிருப்போம். அந்த விசாகப்பட்டினம் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராகி வெளில வரத்துக்குள்ளே பயங்கரமாக கடுப்பேற்றிட்டான் ட்ரெயின். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிசாக்குள்ளேயும் டீப் ஒரிசாக்குள்ளேயும் வெஸ்ட் பெங்கால்குள்ளேயும் என்ட்ராகி இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டினியூ பண்ணி. இன்னும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் சாந்த்ராகாச்சி ஏசி எக்ஸ்பிரஸ் நம்மளை வந்து எந்த டைமுக்கு கொண்டு போய் அங்கே கொல்கட்டா ரீச் பண்ண வைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ கண்டினியூஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதில் வந்து நம்ம பார்ட் 2 மட்டும் பார்க்க போகிறது இல்லை. அடுத்து நம்ம ஒரிசா கொல்கட்டா பேக்கேஜில் என்ன கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இதில் வரப்போகுது. குட் மார்னிங் கைஸ், பலேஸ்வரில் இருக்கோம். சூப்பரான ஒரு சில் மார்னிங் இங்கே பலேஸ்வரில். இதுக்கு முன்னாடி வந்து பாலாசோர் அப்படிங்கிற இருந்த ஊர் தான். இப்போ வந்து பலேஸ்வர் அப்படின்னு வந்து பேர் மாற்றிருக்காங்க. ஸோ ஒரிசாவில் இருக்கும். ஒரிசா விட்டு தாண்டி இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால்குள்ளே என்ட்ராக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு 200 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி இருக்குது. அண்ட் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப் தான் இதுக்கப்புறம் இருக்குது. கராக்பூர் இதுக்கு அடுத்து வரும். கராக்பூர் தான்னா சாந்த்ராகாச்சி தான். ஸோ சல்லுன்னு போக போகிறோம். அது கொஞ்சம் டவுட்டு தான், சல்லுன்னு போகிறோமோன்னு டவுட்டு தான். ஏன்னா இந்த கராக்பூர் சாந்த்ராகாச்சி செக்ஷன், கராக்பூர் கொல்கட்டா செக்ஷன்லாம் ரொம்ப வந்து டிராஃபிக் இருக்கிற ஒரு செக்ஷனு. ஸோ அதெல்லாம் வந்து பொறுமையாக தான் போவோம். எப்படியோ நம்ம வந்து அந்த கராக்பூர் ஸ்டேஷனில் தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கோம் நம்ம மெம்பர்ஸ்க்கு. அங்கே வந்ததுக்கப்புறம் மெம்பர்ஸ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். கிளைமேட் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருக்குல்ல. லாஸ்ட் 2 டேஸாக இங்கே வந்து மழை, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. வண்டி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு ½ hour டிலேயில் இப்போதைக்கு நம்ம சாந்த்ராகாச்சி ஏசி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் அது சரியாகுதான்னு. ஒரு 2-3 நாளாக செம்ம மழை பெஞ்சிருக்கு இந்த ஏரியா சைட்லாம் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா ட்ரெயினில் வரும்போது 2 பக்கமும் எந்த ஆறை கடந்து போனாலும் எந்த குளத்தை தாண்டி போனாலும் ஃபுல்லாக தண்ணி ஓடுது. இந்த பக்கம் வயல்வெளிகளாக இருக்கட்டும், அந்த பக்கம் வந்து பெரிய பெரிய காலி இடங்களாகட்டும், எல்லாமே வந்து தண்ணியால் நிரம்பி இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தால் கண்டிப்பாக மழையில் தான் மாட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகுது. நானும் வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்தேன். அந்த மழை எல்லாமே வந்து செட்டில் டவுன் ஆகுது. கிளைமேட் இப்படியே இருந்தால் ஜாலியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் ஊர் சுற்றுறதுக்கு. ஏன்னா வந்து வெயில் ஜாஸ்தி இருந்தாலும் ஊர் சுற்ற முடியாது, மழை ஜாஸ்தி இருந்தாலும் ஊர் சுற்ற முடியாது. இந்த மாதிரி சில்லுன்னு க்ளவுடியாக அப்பப்போ சாரல் மலையோடு இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு அன்ஷெட்யூல்ட் ஹால்ட்டாக ஒரு ஸ்டேஷன் நின்றுட்டுருக்கோம்.
ட்ரெயினில் வந்த நிறையா பேர் இங்கே இறங்கியிருக்காங்க. கராக்பூர் மெயினான ஸ்டேஷனு. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கனெக்டிங் ஸ்டேஷனாக இது இருக்குது. மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். டிஃபன் ஐட்டம் இங்கே வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல்லே கிடைக்கிது. ஒரு சில கடைகளில் தான் கிடைக்கிது. அதில் பெஸ்ட் ரேட்டிங்கில் செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். பூரி, அப்புறம் தோசை, அப்புறம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இட்லி கொடுத்துருக்கோம். இது வந்து ட்ரெயினில் வாங்கினது சமோசா. இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்மளுடைய ஜேர்னி முடிய போது நம்ம ட்ரெயினோட டெஸ்டினேஷன் சாந்த்ராகாச்சி ரீச் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பயங்கர டிலே ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour டிலேக்கு மேலே தான் நம்ம போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக அந்த கராக்பூர் தாண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சென்னை சைடு இந்த கும்மிடிப்பூண்டிலாம் தாண்டினா பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் வரும். அந்த குறுக்குப்பேட்டை வரைக்கும் பொறுமையாக வரும். அதை தாண்டி அந்த சென்னை எக்மோர் லைன்லாம் கனெக்ட் பண்ணுறதுனா பொறுமையாக தான் போகும். பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடில் தான் ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கு. முன்னாடி வேறு நிறைய ட்ரெயின்ஸ் போகிறதுனால அந்த லைன் கிளியரன்ஸ் கிடைக்க மாட்டேது. சரி, நம்ம என் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த ட்ரெயினை பற்றி பார்த்துலாம். ஒரு சின்ன வரலாறு. 2014 இருந்து 2014 இந்த சாந்த்ராகாச்சி ஏசி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலுக்கும் கொல்கத்தாவுக்கும் நடுவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 10 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. 10-12 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டிக்கு வந்து டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஏன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ட்ரெயின் வந்து பிளாக் பண்ணேன். அப்போ இவ்வளோ டிமாண்ட்லாம் கிடையாது. இந்த ட்ரெயின் வந்து இன்னும் காலியாக, இப்போ பார்த்ததை விட இன்னும் காலியாக இருக்கும். பட் இப்போ வந்து நல்லாவே டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து வாரத்தில் 2 நாள் மட்டுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய வண்டி. அதனால் வந்து அந்த நாள் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கோரமண்டல் அவுரா மெயிலாம் எந்த அளவுக்கு ஜாம் பேக்டாக போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய பிரைமரி மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா சாந்த்ராகாச்சியில் தான் பிரைமரி மெயின்டெனன்ஸ் ஆகுது. பிரைமரி மெயின்டெனன்ஸ் அங்கே ஆனதுக்கப்புறம் ரேக் ஷேர் ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரேக் இருக்குது. இந்த 5 ரேக்கும் எந்தெந்த ட்ரெயினுக்கு ஷேர் ஆகுதுன்னா, ஒன்று நம்ம சென்னை சென்ட்ரல் சாந்த்ராகாச்சி ஏசி எக்ஸ்பிரஸ், SMVT பெங்களூரு டு ஹவுரா ஏசி எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை டு ஹவுரா ஏசி துரந்தோ எக்ஸ்பிரஸ். இந்த 3 ட்ரெயின்ஸும் ஷேர் பண்ணுது ரேக்கை. என்னடா ரயில் பிரிட்ஜ் மேலே ஏறுறோமே, நான் கூட வேறு ஏதோ இடத்துக்கு கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஏறணும். நம்ம தூரத்தில் அந்த இடத்துல ஏறணும். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்குறோம். அதுக்கு நேராக கீழே வந்திருக்கலாமே. இந்த பிரிட்ஜோடைய ஐடியா எனக்கு வந்து புரியல ஒன்றும். இப்போ தான் அந்த பிரிட்ஜ் எதுக்குன்னு புரியுது. நம்ம வந்து இந்த ரைட் சைட் லைனில் போகிறோம் பாருங்கள். நேராக வந்திருந்தால் அந்த லெஃப்ட் சைட் லைனில் போகிற மாதிரி தான் இருந்திருக்கும். பிரிட்ஜ் மேலே ஏறி வந்து இப்போ இந்த பக்கம் ரைட் சைட் லைனில் ஜாயின் பண்ணியிருக்கோம். மேபி அது வந்து வேறு சைடு எங்கேயாச்சும் போகிற ரூட்டாக இருக்கும்.
3 hours later. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து சாந்த்ராகாச்சி ஏசி எக்ஸ்பிரஸில் சென்னை சென்ட்ரல்லேருந்து கொல்கட்டா வரைக்கும் வந்திருந்தோம். ஸோ அதிலே நான் சொல்லியிருப்பேன் குரூப் பேக்கேஜ்க்காக தான் போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த குரூப் பேக்கேஜில் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் நமக்கு வந்து கொல்கட்டா இருக்குது. அண்ட் கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸான விக்டோரியா மெமோரியல், காளிகாட் காளி கோயில், தக்ஷிணேஸ்வர் காளி கோயில், ஹவுரா பிரிட்ஜு, இது எல்லாத்தையுமே இந்த பேக்கேஜில் கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி மத்தியானம் தான் நம்ம வந்து கொல்கட்டா ரீச் பண்ணோம். ட்ரெயின் வேறு பார்த்திங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் டிலே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நம்ம ரூம்ஸுக்கு போயிட்டு செக்இன் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேயே வந்து லஞ்செலாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண வந்திருக்கிற இடம் விக்டோரியா மெமோரியல் பேலஸ். கொல்கட்டானாலே ஒரு சில ஐகானிக் பிளேசஸ் இருக்கும். ஹவுரா பிரிட்ஜுக்கு அடுத்தபடியாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஐகானிக்கான ஒரு பில்டிங் வந்து இந்த விக்டோரியா மெமோரியல் பேலஸ். சூப்பராக இருக்குங்க. சுற்றி இருக்கிற கார்டனாக இருக்கட்டும், இந்த பேலஸாக இருக்கட்டும், இந்த பேலஸ்க்குள்ளே இருக்கிற மியூசியமாக இருக்கட்டும், செமையாக இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம மெம்பர்ஸை ஃபஸ்ட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ விக்டோரியா மெமோரியல் பேலஸ்னு பேர் வச்சுருக்காங்கல்ல. ஸோ விக்டோரியாங்கிறது இவங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு இவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் தாங்க பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு என்ட்ரி சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. 50 ரூபா ஒருத்தருக்கு என்ட்ரி சார்ஜு. ஏதோ இந்த கார்டனை சுற்றி பார்க்குறதுக்கு, இதுக்குள்ளே போய் மியூசியம் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த 50 ரூபா. பாருங்கள், என்ட்ரி டிக்கெட் ஃபார் கார்டன் அண்ட் கேலரிஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்லேயே செக் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் இல்லாமல் உள்ளே வர முடியாது. ஆனால் உள்ளே வந்தால் ஒர்த்தாக ஒரு 1 hour 1.5 hour கிட்ட சுற்றலாம். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த இடம். வெளியில் ஒரு பாட்டி பார்த்தோம். அவங்க விக்டோரியாவா இல்லை இவங்க விக்டோரியாவான்னு தெரியலையே. அங்கே எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்க. விக்டோரியா இவங்க தாங்க. சின்ன வயசு விக்டோரியா. வெளியில் பார்த்ததே பாட்டி ஆனதுக்கப்புறம் எடுத்ததாக இருக்கும். ராபர்ட் கிளைவ் நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். இந்த பேரில் எனக்கு ஞாபகம் இருக்குது, ராபர்ட் கிளைவ். இது வந்து பேக் சைடு வியூ. இந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. கரெக்டாக ஒரு 3:30க்கு இங்கே விக்டோரியா மெமோரியல் வந்தோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வரதுக்கு 1 hour ஆகிடுச்சு. இன்னும் ரிலாக்ஸாக கூட சுற்றிருக்கலாம். பட் அடுத்த இடம் போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு 1 hourல சுற்றிட்டு இப்போ 4:30க்கு இப்போ வெளியில் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்பாட் போகிறோம் இன்றைக்கி. கொல்கட்டா காளி அப்படின்னு வந்து நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். கொல்கட்டா காளிகாட் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, காளிகாட் காளி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 காளி கோயில் இருக்குது கொல்கட்டாவில். ஒன்று வந்து காளிகாட் டெம்பிள், இன்னொன்று வந்து தக்ஷிணேஸ்வர் காளி. தக்ஷிணேஸ்வர் காளி நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து காளிகாட் போய் காளி டெம்பிளை சூப்பராக ஒரு ஈவினிங் தர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளைமேட்டும் நமக்கு வந்து ஒத்துழைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கிளைமேட்லலாம் வந்து நல்லா சுற்றலாம். ஊர் சுற்ற பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிளைமேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். Golden channel. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது காளி டெம்பிள் ஸ்கை வாக் பிரிட்ஜ். அதாவது இந்த மாதிரி ஸ்கை வாக் பிரிட்ஜ் வந்து நம்ம ஊரில் டி நகரில் பார்த்துருப்போம். எப்படி கீழே இருக்கிற தெருவுக்கெல்லாம் வந்து கீழே இருக்கிற தெருவுலாம் ரொம்ப வந்து நெரிசலாக இருக்கும். சைட்லலாம் வந்து மார்க்கெட்டு சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்ததுனால மக்கள் போகிறப்ப நெரிசலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஸ்கை வாக் பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த மெயின் ரோட்டில் இருந்து நேராக ஒரே ஸ்கை வாக் பிரிட்ஜில் நம்ம காளி டெம்பிளில் போய் இறங்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பிரிட்ஜாக கட்டியிருக்காங்க. ஏன்னா கீழே இருக்கிற தெரு எல்லாமே வந்து யோசிச்சு பாருங்கள், காளி டெம்பிளில் வந்து முக்கியமான கூட்டமான நாட்களில் மாட்டினா ஃபுல் ரோடும் ஜாம் பேக்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அதை வந்து சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது.
அந்த ஸ்கை வாக் பிரிட்ஜோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அந்த இடத்துல இறங்கிடுவோம். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த கோபுரம் தெரியுது பாருங்கள், கோயிலுடைய கோபுரம். இந்த காளி கோயில் பற்றின ஒரு சின்ன வரலாறு என்னென்னா, ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி என்னென்னா, இது வந்து சக்தி பீடங்களில் ஒன்றா இருக்குது. 51 சக்தி பீடங்கள் இந்தியாவில் இருக்குது. அதில் ஒரு சக்தி பீடமாக இதை பார்க்குறாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் காடாக இதை வந்து இந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க. அப்படி பார்த்து இந்தியா ஃபுல்லாக இந்த கோயில் வந்து கொல்கட்டா காளி கோயில்னே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ கோயிலுக்குள்ளே போனால் என்ன உருவத்தை, என்ன சாமி சிலையை நம்ம பார்ப்போமோ அது இங்கே வெளியிலேருந்தே நான் காட்டுறேன். காளி மாதா கோயிலில் உள்ளே போயிட்டு சூப்பராக ஒரு தரிசனம் பார்த்தாச்சு. இந்த சூப்பராக தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கீங்க. கோபுரம் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற நார்த் இந்தியா பக்கம் பார்க்குற கோபுரங்களை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து ஒரு சிறப்பான தரிசனம். அண்ட் அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதை ஸ்கேமுன்னு சொல்ல முடியாது. சொன்னபடி அவங்க வந்து சாமியை காமிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து இப்போ காசு கொடுத்தா சாமியை பார்க்க போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம ஊர்லலாம் கூட நம்ம நிறைய கோயிலில் பார்த்துருக்கோம், பேர் சொல்ல விரும்பலை. பட் நம்ம ஊர் சைட்லாம் நிறைய கோயில்களில் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த இடைத்தரகர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்காங்களா இல்லை அவங்களா இருக்காங்களா அப்படின்லாம் தெரியல. பட் காசு வாங்கிட்டு உள்ளே சாமி பார்க்குற மாதிரி தான். நம்ம வந்து குரூப்பாக வந்ததுனால குரூப்பாக ஒரு அமௌண்ட்டு பேரம் பேசிட்டு சீக்கிரமே பார்த்தாச்சு. இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்குது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்குது. அதுவும் சாயந்தரம் டைமில் நம்ம வந்ததுனால அந்த சாயந்தரம் பூஜை வந்து உள்ள சாமிக்கு பண்ணுறாங்க. அதனால் வந்து ஃப்ரீ தரிசனில் போனால் ரொம்ப நேரம் நிற்க வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்களே நிற்க வைக்கிறாங்களா இல்லை நிஜமாலே அவ்வளோ கூட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எப்படியோ அது வந்து பார்த்தாச்சு. கோயில் செம சூப்பராக இருக்குங்க. நல்லா நீட்டாக இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது, ரீசெண்டாக ரெனோவேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. நல்லா அட்மாஸ்பியர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி அதிக கூட்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரியே தெரியல வெளியிலேருந்து. ஆனால் க்யூ நிறைய நிற்கிறாங்க, அது உள்ள க்யூ நிறைய நிற்கிறாங்க. இதோ ஃப்ரீ தரிசனத்துக்கான கூட்டம் வந்து இதுதான். நாங்கள் வந்ததுலேருந்தே இப்படி தான் நின்றுட்டுருக்கு. சீக்கிரம் பார்க்குறதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ண வழி சரின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அப்படிப்பட்ட வழிகள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறது வந்து நியூ மார்க்கெட் அப்படிங்கிற ஏரியா. ஒரு சின்ன ஷாப்பிங் போகலான்னு கொல்கட்டா வந்து. ஸோ இப்போ நமக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ரோட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த ட்ராம் வழித்தடம். ட்ராம் இருந்தப்போ இருந்த ட்ராக்கு, இப்போ ட்ராம் ஓடலை. கடைசியாக நான் கொல்கட்டா வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ வரைக்கும் ட்ராம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ வரைக்கும் நான் ட்ராமில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கொல்கட்டாவில். பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. சென்னை கொல்கட்டா வந்தாலே ஃபேமஸ் வந்து சாப்பிட்ற விஷயத்தில் ஒரு பக்கம் வந்து அந்த பெங்காலி ஸ்வீட்ஸு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கொல்கட்டா ஸ்டைல் பிரியாணி. நிறைய பேருக்கு அந்த பிரியாணி ஸ்டைல்லாம் பிடிக்காது. ஆலு பிரியாணி உருளைக்கிழங்குல பிரியாணி சொல்லியே வந்து தட்டி கழிச்சிருவாங்க. பட் எனக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எப்போ கொல்கட்டா வந்தாலும் சாப்பிடுவேன். இந்த வாட்டி சாப்பிட முடியல, நம்ம கோயில் பயணமாக வந்திருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணணும். 1 hour later. குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம நியூ மார்க்கெட்லேருந்து பேக் டு ரூம்ஸ் வந்தாச்சு. இன்றைக்கி நைட் ஸ்டே இங்கே தான். ஸோ கொல்கட்டாவில் தான் வந்து ரூம்ஸ் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கிறது. இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரூமுக்கு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து டின்னர் முடிச்சிடலாம். லஞ்ச் வந்து காட்டவே இல்லை, ஏன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து கிளம்பி போகிறதுக்கே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ டின்னர் என்ன இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பேக்கேஜில் இன்றைக்கி டே முடியுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டாவில் ஹாஃப் டேயில் 2 பிளேசஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். காளிகாட் காளி கோயிலும் விக்டோரியா மெமோரியல் பேலஸும் பார்த்துருக்கோம். ரெண்டுமே வந்து அருமையான இடங்கள் கொல்கட்டாவில். ரெண்டுமே இன்றைக்கி முடிச்சாச்சு. அண்ட் வீடியோவும் இதோட வந்து என் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது
கொல்கட்டாவில் பேலன்ஸ் இருக்கிற 2 பிளேசஸ், அதுக்கப்புறம் கொல்கட்டாலேருந்து கிளம்பி ஒரிசா போக போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் சீரிஸ் வீடியோஸில் வந்துக்கிட்டு இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோக்கு, அதாவது பார்ட் 2 சாந்த்ராகாச்சி எக்ஸ்பிரஸ் வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பயணத்தில், அதாவது இந்த கொல்கட்டா ஜேர்னியோடைய கண்டினியூஷன் பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். தடா.